இப்போ எதுக்குடி என் மடியில் வந்து உட்கார்ற? முதல்ல எந்திரிச்சு போ. நீ தான் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற. உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ எதுக்கு வந்து பக்கத்தில் உட்கார? போ, உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கியா? நான்லாம் ஒன்றும் சமாதானம் ஆக மாட்டேன். எனக்கு எங்கே உட்கார இஷ்டம் இருக்கோ அங்கே தான் நான் உட்காருவேன். உங்கள் இஷ்டத்துக்குலாம் உட்கார முடியாது. எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் நான் உட்கார முடியும். நீங்கள் வேணா எந்திரிச்சு போங்க. வேணும்னே வம்புளுக்கு இருக்குன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? நீ எந்திரிச்சா தானே நான் எந்திரிக்க முடியும். நீ ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டா மகாராணி மாதிரி வந்து உட்காந்துட்டீங்க. நாங்கள் எப்படி எந்திரிக்கிறது? எனக்கு கால் வலிக்குது. முதல்ல எந்திரி, நான் அந்த பக்கம் போய்க்கிறேன். நீ அப்புறம் எங்கே வேணாலும் உட்காரு. ஆனா நீங்கள் எங்கே போனாலும் நானும் பின்னாலேயே இங்கே வருவேனே, என்ன பண்ணுறது? இங்கே பார் சாதனா, நான் உன் மேல கோவத்தில் இருக்கேன். சும்மா கடுப்பை கிளப்பாத, அப்புறம் நான் அடிச்சு பிடியும் பார்த்துக்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க கார்த்திக், என்னால எந்திரிக்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க பாப்போம். நான் எந்திரிச்சாதானே நீங்க எந்திரிப்பீங்க. நான் எந்திரிக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி அடிப்பீங்க? கேடி, இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் மேல எனக்கு கோவமே போகாது பாத்துக்க. ஏன் போகாது? அதெல்லாம் போகும். நான் தான் இனிமே சமத்து பிள்ளை ஆயிடுவேன்ல, அதனால போகும். இப்ப கூட பாருங்க, ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன். இனிமே நல்லா தெம்பா ஆயிடுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம், நீ குடிச்சிட்டு வந்தியா இல்லை கீழே ஊத்திட்டு வந்தியான்னு யாருக்கு தெரியும்? போங்க கார்த்திக், ரொம்ப தான் பண்றீங்க. சரி, கோவமா இருக்கீங்களே அப்படின்னு பேசலான்னு வந்தா மூஞ்சிய காட்டுறீங்க. சரி, நான் பேசவே இல்லை. நம்ம வேணுமே பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம் தானே சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கோவமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? பேசலைன்னா போங்க. எனக்கு ரொம்ப நட்டமாக போச்சு. எனக்கு என்ன பேசுறதுக்கு ஆள இல்லை. அடியே என்னடி, அப்ப நான் பேசலைன்னா உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையாடி? உனக்கு பேசுறதுக்குலாம் ஆள் இருக்காங்களா? அப்படி யாரு இருக்கா உனக்கு? அதெல்லாம் இருக்காங்க. உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் பேச பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க. நீனு தான் இனிமே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. நான் உன்னை எதையாச்சும் கேட்குறேன்னா? இல்லை இல்லை, அந்த மாதிரி தான் இதுவும். நான் கூட தான் நான் கோவமா இருக்கேன், எந்திரிச்சு போன்னு சொன்னேன். எந்திரிச்சு போனியா? அப்படியே தானே ஜம்முன்னு உட்காந்துருக்க. அப்புறம் நீ என்னமோ என்னையும் சொல்ற? அது என்னோட இஷ்டம். நான் அப்படிதான் உட்காருவேன். அதுக்காக ஆனா வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. எங்க அம்மா தான் உனக்கெல்லாம் கரெக்டான ஆளு. ஆமா ஆமா, நல்லா வருவீங்க. இந்த ஸ்வேதா தானே உனக்கு இப்படி வாய் பேச சொல்லி கொடுத்தா. நல்ல வாயாட கத்துக்கிட்டானா? ஆமா, நாங்க பிறக்கும்போது ஊமையா பிறந்தோம். ஸ்வேதா தான் எனக்கு எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், ஆனா அவனை முதற்கொண்டு அவ தானே சொல்லி கொடுத்தா. அம்மா தாயி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுமா. நீ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்க என்கிட்ட மல்லு கட்டணும்னே. அதுக்கு நான் ஆள் இல்லம்மா. ஏற்கனவே எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. நீ டென்ஷன் பண்ற. ஒத்தா குறைக்கு ஆஃபீஸுக்கு போனா அவங்க ஏதாச்சும் டென்ஷன் பண்றாங்க, வீட்டுக்கு வந்தா இங்கே ஏதாச்சும் டென்ஷனா இருக்கு. இதுல நீ எனக்கு மண்டிய காய வச்சுன்னு வச்சுக்கவே, அவ்வளவுதான். சரி போங்கப்பா, உங்களுக்கு 1008 டென்ஷன் இருக்கும். என்கிட்ட பேச நேரம் இருக்கும். நான் போறேன். நீங்க பேசாமலே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உம்முனா மூஞ்சி மாதிரி உருன்னு உட்காந்துருங்க. உங்க பேசலைன்னா நாங்க என்ன சோறு தண்ணி இல்லாமையா கிடக்க போறோம்? ரொம்ப நட்டமா போச்சு. ஆனா சொல்லிட்டு சொல்லிட்டு மடியை விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறேடி. நீ விவரமான ஆளுதேன். மடியை விட்டு எந்திரிச்சா இவன் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருவேன் அப்படின்னு தானே பாக்குற? தப்பிச்சு எங்கே போறீங்க? இந்த 4 செவத்துக்குள்ள தானே வந்து என்னால பிடிக்க முடியாதாக்கும். சொல்ல முடியாது. தப்பிச்சு ஃப்ளைட் ஏறி ஃபாரின்ல போய் அங்கேயே செட்டில் ஆயிருவேன். நல்ல வெள்ளைக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஓ, அந்த ஐடியாலாம் வேற இருக்கா? அப்ப மனசுக்குள்ள நிறைய பிளான் இருக்கும் போலயே. இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணாம வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இல்லடி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதுக்கே நீ இப்படி பேசுற? மூஞ்சிய பக்கத்துல கொண்டு வராத. ஏன் கோவம்லாம் போயிருமா? கோவம்லாம் போகாது, பயமா இருக்குடி. இவ்வளவு க்ளோஸ்அப்ல மூஞ்சி கொண்டு வந்தா பேயெல்லாம் பார்த்தா யாராச்சும் பயப்படாம இருப்பாங்களா? அதுவும் ராட்சசி வேற. என்னை பார்த்தா ராட்சசி மாதிரியா தெரியுது? ராட்சசி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? குறவழியை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். குடிக்கவா? அம்மா தாயே, வேணாம் தாயே. நான் உங்ககிட்ட ஒழுங்காவே பேசுறேம்மா. நீ மடியில எவ்வளவு வேணா உட்காந்துக்க, கால் வலிச்சாலும் பரவாயில்ல. நீங்க சொன்னா நான் உட்காரணுமா? நான் எந்திரிச்சுக்கிறேன். அடி போடிங்கிட்டு நான் என்ன சொன்னாலும் நீ ஏட்டிக்கு பூட்டியாதான் பண்ணுவேன். எனக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம். ஆமா, இல்ல சாப்பிடணுமோ? எனக்கு பசி இல்லை. சொன்னா மறுபடியும் சண்டை வருமே. சரி வாங்க சாப்பிடலாம். என்னடி இப்படி உட்காந்துட்ட? அதுவும் நெல்லல் கூட இல்லை. வா போலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். யோ, பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. நான் அப்புறம் என்ன சொல்லுவேனே எனக்கு தெரியாது. போய் எங்கே இருக்குது அந்த மனுஷன்? வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. வாடகை கொடுக்க வச்சிருந்த காசையும் அவ பிடுங்கிட்டு போறான். என் அப்பன் போலீஸ்காரன் சொல்லி ஏமாத்தி
உன்னால ஐயா எல்லாமே. ஒரு விஷயத்த பண்ண சொன்னால் அதை ஒழுங்காகவே பண்ண தெரியாது, எல்லாத்தையும் சொதப்பி வச்சு. இப்போ இந்த தண்ணி குடிக்க கூட காசு இல்லை. இந்த பைப்பில் தண்ணி வருதான்னு பார்த்தா அதுலேயும் தண்ணியும் வரல. எங்கே போய் கேட்குறது? எனக்கு பசி வேற உயிரை போகுது. நேற்றுனா அவளை பட்னியாக போட்டு சாகடிச்சோம். நல்ல பிரியாணிலாம் வாங்கி கட்டிக்கினே இல்லை. இன்னைக்கு பாரு சொத்துக்கே வழி இல்லாமல் சிங்கி அடிக்கிறோம். எல்லாம் ஒன்னால தான். நேரம் சொத்தெல்லாம் கைக்கு வந்துடும் அப்படின்னு எவ்வளோ கனவு கண்டு வச்சுருந்தேன். அம்பட்டையும் இப்படி தூள் தூளாக்கிட்டியா? நான் என்னடி பண்றது? வேணும்னேவா பண்ணேன். கிட்டத்துல போய் ஆளை காமிச்சா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு எட்டத்துல நின்னே அவங்களுக்கு காமிச்சேன். அது தப்பா? அது தப்பு இல்லை. ஃபாலோ பண்ணியே, அவனுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணியா? எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்க. நீ அவனை ஃபாலோ பண்ணலை, அவனே உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது தெரியாமல் நீ தெரிஞ்சிருக்க. இதில் வேற நீ எனக்கு ஐடியா கொடுத்து நல்லா இருந்த காசையும் பிடுங்க வச்சிட்டில்ல. நான் பணக்காரி ஆகிறேங்கிற கனவு கனவாகவே போயிருமா? நடக்கவே நடக்காதா? அது நடக்கலைன்னா என் கட்டை கூட வேகாதே. அதெல்லாம் வெந்துருண்டி. அது எப்படி வேகாம போகும்? அப்படியே வேகலினாலும் மண்ணெண்ணெய் பெட்ரோல்லாம் ஊத்தி நான் கம்மன்னு எரிய வச்சிட மாட்டேன். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதடி. அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். யோ, என்ன சொன்ன? கட்டை எரியலினாலும் எண்ணெயை ஊற்றி எரிய வைப்பியா? அப்போ நான் எப்படா போவேன்? என்னை எரிச்சுப்பிட்டு நல்லா நிம்மதியாக அந்த சுடுகாட்டு பக்கத்தில் படுக்கலான்னு திரியிறியா நீ? இல்லடி, இப்ப எதுக்குடி நீ கோவப்படுற? நீ தானே சொன்ன என் கட்டை கூட வேகாதுன்னு. அதனாலதான் ஒரு மன ஆறுதலுக்கு தாண்டி அப்படி சொன்னேன். நீ செத்தா நான் எங்கடி போவேன்? நீ சொன்ன மாதிரி சுடுகாத்து பக்கத்துலேயே வந்து படுத்துக்க வேண்டியதான். எனக்கு வேற வழி இல்லையே. அதான் எவ்வளவு திட்டினாலும் உன் கூடவே வரல. வந்துதான் ஆகணும். இல்லாட்டினா நீ சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்ல. இப்போ உன்னோட சேர்ந்து நானும் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறேன். ஒரு வயசு சோத்துக்கு கூட வழி இல்லை. எங்கே போகிறது? யார் வீட்டாச்சும் போய் கேட்டா தருவாங்களா? நம்ம யாருக்காச்சும் 4 பேர் கொடுத்துருந்தா தானே தருவாங்க. நான்லாம் எப்படி வாழ்ந்தேன். இப்போலாம் ரோட்டில் போகிறவங்க கூட என்னை பார்த்து சிரிக்கிறாளுங்க. அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டேன். எல்லாம் ஒன்னாலதான். தயவு செஞ்சு நீ என்னோட வராத. நான் எங்கிட்ட போய்க்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருடி. மறுபடியும் ஏதாச்சும் பெருசா பிளான் போடுவோம். கண்டிப்பா நான் சொதப்பவே மாட்டேன்டி. எல்லாத்தையுமே நீ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க ப்ளீஸ் டி. ஆமாம், இனிமேல் என்னத்தை பிளான் போடுறது? என்ன போட்டாலும் அவன் கண்டுபிடிச்சி குறுக்க வந்து ஏதாச்சும் பண்ணிடுறேன். நம்ம பிளான் போட்டு என்னத்துக்கு ஆகுது? நமக்கு இருக்க காசு தான் போகுது. போக போக கடன் ஆகுது. கடங்காரங்க வேற பின்னாடியே வராங்க. இனிமேலாம் யார்ட்டையும் கடன் கேட்டால் தருவாங்களா? சோத்துக்கே வழி இல்லை. சோறு சாப்பிட்டா தானே நிம்மதியாக உட்காந்து சிந்திக்க முடியும் என்ன பண்ணலான்னு. சோத்துக்கே வழி இல்லை. அடுத்த வேளை சோத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அவளை என்ன பண்ணுறோன்னு யோசிக்க முடியுமா? சரி வா, கோயிலில் எதுவும் அன்னதானம் போடுவாங்க, அங்கே போய் சாப்பிடலாம். 2 நாளைக்கு அப்படியே ஓட்டுவோம். அதுக்கப்புறம் யோசிக்கலாம். நல்ல வேலை என் பசியை போக்குறதுக்காச்சும் ஐடியா சொன்னியே. அது வரைக்கும் சந்தோஷம்தான். பக்கத்தில் கோயில் எங்கே இருக்குன்னு பாரியா? சாப்பாடு வேற காலியாக போயிடாம சாப்பிட்டாதான் எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே யோசிக்க முடியும். பக்கத்துல தாம்மா இருக்கு. அங்கே டெய்லி அன்னதானம் போடுவாங்கம்மா. நான் இத்தனை நாள் போய் சாப்பிட்ருக்கேன். நீ காசு அனுப்பாதப்பெல்லாம் அங்கே தானே போய் சாப்பிடுவேன். வா போய் சாப்பிடலாம். சாம்பார்லாம் சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருப்பாங்க. வா. நம்ம இப்படி ரோடோட திரிய போகிறோம் தெரிஞ்சது. எங்கெங்கே சாப்பாடு போடுவாங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போல. வாயா. என்ன ராகுல் சொல்றீங்க? நிஜமாவா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்காங்களா? உங்க சித்தி ஏன் திருந்தவே மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு கிரிமினலை யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாம் உங்க மேலதான் தப்பு. உங்களை சொல்லணும், நீங்க சரியில்லை ராகுல். என்ன ஸ்வேதா சொல்ற? என் மேல தப்பா? நான் என்ன பண்ணேன்? அவங்க அப்படி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்பதான் உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் தெரியாம இருந்தேன். இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விலகி வந்துட்டேனே. நான் இங்க போயிருக்க கூடாதுன்னு சொல்றியா? அதுக்கு தான் அப்படி சொல்றியா ஸ்வேதா? அதுக்கு இல்லப்பா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. உங்களை நல்லா ஏமாத்தினவங்க. ஆனா அவங்கள ஏன் என்ன விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள வேண்டியதானே? அதுதானே கரெக்டு. நீங்க அப்படித்தானே ராகுல் செஞ்சிருக்கணும். ஆனா நீங்க அவங்கள ஃப்ரீயா சுத்த விட்டு மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. இதோட சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இவங்களை இப்படியே விட்டு வச்சா நல்லதா? நமக்கும் நல்லதில்ல, யாருக்குமே நல்லதில்லை. பேசாம போலீஸ்ல பிடித்து கொடுத்து உள்ள போட்டிங்கன்னா அவங்க வாட்டுக்கே கிடப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. இனிமே இவங்க தொல்லை இல்லைன்னு. அவங்களுக்கும் அதானே தண்டனை, அதுதானே கரெக்டு. அவங்க மட்டும் தப்பு பண்ணிட்டு ஃப்ரீயா சுத்திக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? அப்புறம் மறுபடியும் தப்பு தானே பண்ணுவாங்க. தப்புக்கு தண்டனை கிடைச்சாதானே மறுபடியும் செய்ய கொஞ்சம் யோசிப்பாங்க.
நீ சொல்றது கரெக்டு தான் ஸ்வேதா. நீ சொல்றது எனக்கு எல்லாமே புரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா போலீஸ்ல போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? என்னை ஏமாத்திட்டாங்கன்னா, அதுவும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. ப்ரூஃப் இல்லாம நம்ம வாயால எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப அதை ரெடி பண்ண வேண்டியதானே? அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை? எப்படி அவங்களாம் சொன்னாதான் உண்டு, இல்லைன்னா நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? இன்னைக்கு நேத்து நடந்ததா? இல்ல இல்ல, நீ புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. சும்மா ஒருத்தலாம் உள்ள தூக்கி போட முடியாது. ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும். என்னமோ ராகுல், எனக்கு என்னமோ சரியா படல. மறுபடியும் இவங்க சும்மா இருப்பாங்கன்னு எனக்கு தோணவும் இல்லை. நமக்கு தான் ஏதாச்சும் ஒரு ஆபத்துல வந்து முடியும். அது நமக்கு தான் பிரச்சனை. அதனால தான் சொன்னேன். நீங்க சொல்றதும் கரெக்டு தான். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும், ப்ரூஃப் வேணும். நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அவங்கள சும்மா விட்டு வைக்கிறதும் நல்லதில்லைன்னு தோணுது. ஆனா எப்படி உள்ள தள்ளுறது? இன்னைக்கு என்னை கடத்துற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. நாளைக்கு வேற ஏதாச்சும் பண்றதுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க அவங்க. அதான் ஸ்வேதா, நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். திருந்துறாங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே ஏதாச்சும் பண்ணி உள்ள தள்ளிட வேண்டியதான். வேற வழியே இல்லை. அங்கே போயாச்சும் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். திரும்பி வந்தா கூட ஏத்துக்கிறத பத்தி யோசிக்கலாம். அவங்க திருந்துற மனநிலையிலே இல்லையே, அந்த கான்செப்டே அவங்க வரலையே. ஆமா ராகுல், ஒரு பக்கம் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களேன்னு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு என்னடா ஆக போகுது, உங்க சித்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நாளைக்கு என்ன பண்ணுவாங்களோ, இப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்களோன்னு அப்படியே பயந்து பயந்து எங்கே இருந்தாலும் போக வேண்டியதா இருக்கு. பயமா இருக்குப்பா. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் பயப்படாத. அவங்க சும்மா டம்மி பீஸு அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா தான் பிளான் போடுறாங்க. இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவ்வளோதான். நம்மள ஏதாச்சும் முடிச்சு விட்டு போயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு டெரர் ஆயிட்டாங்க. முன்னால இருந்தே இப்படித்தானா இல்லை எனக்கு தெரியலையா என்னன்னு சத்தியமா எனக்கு புரியல. அவங்க முன்னமே இருந்தே அப்படிதாப்பா. உங்களுக்கு தான் தெரியல. நீங்க தெரியாமலே இருந்திருக்கீங்க, உலகம் தெரியாம இருந்திருக்கீங்க. எல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் தெரிய வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? எல்லா பசங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணுங்க இருக்க தானே செய்யறாங்க. பாருடி, எல்லாம் எப்படி நேரம். ஆமா, உங்க நேரம் நல்லா இருக்க கட்டிதான் நான் உங்க லைஃப்ல வந்தேன். உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. உங்க சொத்தெல்லாம் தப்பிச்சிச்சு, உங்க வாழ்க்கையும் தப்பிச்சிச்சு. நான் மட்டும் வராம போயிருந்தேன், கோவிந்தா தான். பாருடி, நக்கல் பண்ற. நீ நக்கல் பண்ணாலும் நீ சொல்றதாண்டி உண்மை. நீ மட்டும் வரலைன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கா ஸ்வேதா. நல்ல வேலை, கடவுளா பார்த்துதான் உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கூடவே உனக்கு வாயையும் கொஞ்சம் கூடவே சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், யாராச்சும் ஒரு ஆளு வாய் பேசினா தானே நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் உம்மனா முஞ்சி மாதிரி இருந்தா போர் அடிக்கும்ல. ஆமா, போர் அடிக்கும்ல. எனக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும்பா. பேசாம இருந்தா அவ்வளவுதான். என்னன்னா தனியா எங்கேயாச்சும் விட்டாங்கன்னா நான் மண்டியை உடச்சிட்டே செத்துருவேன். நீ வளர்ந்தது அப்படி, நான் வளர்ந்தது இப்படி. தனியா ஒரே ரூம்ல தனியாவே இருப்பேன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். லோன்லியா தான் இருப்பேன். எனக்கு அப்படி பழகிருச்சு, உனக்கு இப்படி பழகிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்தா என்னென்ன கூத்து நடக்க போதோ தெரியல. அப்புறம் ராகுல், அடுத்த வாரத்துல இருந்து நான் வேலைக்கு போக போறேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணல, கால் லெட்டர் எல்லாம் வந்துருச்சு. அதை சொல்லலாம் தான் முக்கியமா வந்தேன். எங்கெங்கயோ பேசி எங்கெங்கயோ போயாச்சு. உங்க சித்தி டாபிக்கை பத்தி பேசினாலே நமக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. பாடுறா, மேடம் வேலைக்கெல்லாம் போறாங்களா? சரிங்க மேடம், ஆல் தி பெஸ்ட். அப்புறம் உனக்கு திங்ஸ்லாம் வாங்கணும்ல, நாளைக்கு போகலாம் ஷாப்பிங். சரி ராகுல், நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கிளம்பி வந்துடுறேன். சரியா? பார்த்து பத்திரமா இருங்க. உங்க சித்தி என்ன வேணாலும் செய்வாங்க. இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பார்த்து பத்திரமா இரு. எங்கே போனாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகணும். சரியா? சரி ராகுல், நான் வரேன். என்னடி தம்பியை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? என்ன சொல்கிறேன், உன் தம்பி பார்த்துட்டோம்மா. இன்னைக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நாளை கழிச்சு தான் போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு எதுக்கிட்டி அழுகிற? அதான் நாளை கழிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறீல்ல, அப்புறம் என்ன? என்கிட்ட போங்க. கோவத்தில் தான் உன்னை பார்க்க வேணான்னு சொன்னேன். அதுக்கு ஏன் நீ இப்போ அழுகிற? சரி சரி, கூட்டியாந்து வச்சுக்க. ஆனால் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். மறுபடியும் அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நீந்தே புத்திமதி சொல்கிற. நான் அதுக்கு அழுகலம்மா. அவன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறேன். வீம்புக்குன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் இப்படி தானம்மா பண்ணிகிட்டு இருந்தேன். காசு காசுன்னு அடுத்தவங்க குடும்பத்தை கூட கெடுக்க நினச்சேன். அதை நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்குமா. நான் ஏன் இப்படி பண்ணேன், எப்படி இப்படி மாறினேன் அப்படின்னு கூட தெரியல. சாரிம்மா, உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அம்மான்னு கூட பார்க்காம வீட்டு வேலைக்காரின்னு கூட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நினச்சா, என்னை நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குமா. சரி விடு மித்ரா, அழுகாத, எல்லாம் சரியாயிரும். இப்போ நீ மாறிட்டில்ல, அதுவே எனக்கு போதும். இந்த அதுக்காண்டி தானேடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீ மாறி இது பண்ணிட்ட, இதுவே எனக்கு போடுண்டி. அது மாதிரி அவனும் மாறிடுவேன்னு தான் நினைக்கிறேன். எங்கடி சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறேன்.
நானும் எவ்வளவோ சொல்லிட்டேம்மா, அவன் கேட்க மாட்டேங்கிறாம்மா. நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். நான் காசு சம்பாரிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாம்மா. அவனை வெளியில் கொண்டு வந்தாலும் அவன் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானான்னு அதுவும் எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அப்படியே விட்டாலும் பாவம்மா, சின்ன பையன், அவன் என்னம்மா பண்ணுவேன்? கஷ்டம் தெரியாமல் வளர்த்தோம், அதனாலேயே இப்படி தருதலையே போயிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு போனாலாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் மாறுவேன்னு பார்த்தா அரியரையும் கிளியர் பண்ணலை. நான் என்னத்த சொல்கிறது? சரி, முதல்ல நீ அழுகிறது நிப்பாட்டு. அம்மா, நீ மன்னிச்சிட்டில்ல, என் மேலே இன்னொன்று கோவம் இல்லைல்லம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, உன் மேலாம் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு கோவம் இருந்தால் தானே. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் பிள்ளைங்க எப்படி போதுங்களே, அதுக்கு வாழ்க்கை வீணாக போயிருமே அப்படின்னு ஆதங்கத்தில் திட்டுறதாண்டி. மற்றபடி மனசு வந்தால் உன்னை திட்டுறேன் சொல்லு. இப்போ நீ இப்படி மாறிட்டியே, அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இது போதுண்டி எனக்கு. ஆமாம்மா, எல்லாத்துக்கும் காரணம் சுரேஷ் தான். நான் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் திட்டினாலும் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் என் பின்னாலே வராரு. எல்லாமே என்னோட லவ்வுக்காக தான். இப்போ கூட தம்பி எவ்வளோ திட்டினேன் தெரியுமா? அதை கூட தாங்கிட்டு நின்னாரு. எல்லாமே எனக்காக தான். ஆனால் நான் தான் யாரையுமே புரிஞ்சுக்காம பணம்னு அலைஞ்சிட்டு தெரிஞ்சிருக்கேன். அதாம்மா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேம்மா. இனிமேல் நான் அன்புக்காக தான் அடிமையாக இருப்பேன், பணத்துக்காக இல்லை. சோ மித்ரா, நீ இப்படி பேசும்போது அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமாடி? அச்சோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை. வாடி, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமாடி? உனக்கு பிடிக்காதான், இருந்தாலும் அம்மா கூட வாடி. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக போகலாம். நானே உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன், நீனே கூப்பிட்டுட்டேன். வா, இன்னைக்கு நான் வெளியிலலாம் நிற்க மாட்டேன், உன் கூட உள்ளே வந்து நானும் சாமி கும்பிடுவேன். இப்போ கடவுளுக்கு தாண்டி நன்றி சொல்லணும். அவர் தாண்டி உன்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்காரு. அதே மாதிரி அவனும் மாறிட்டானா அது போதுண்டி. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கதை என் கண்குள்ளே பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன். சுரேஷ் ரொம்ப நல்ல பையம்மா. அந்த பையன் உனக்கு கிடைச்சது நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமாம்மா, அது எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அழகு இல்லை அப்படின்னு வெறுத்து தான் ஒதுக்குனேன். ஆனால் அவர் மனசு சுத்தமாக இருக்குமா? அது போதுண்டி எனக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குண்டி. இனிமேல் பணம்னு போகாமல் இதை மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க, குடும்பம் நல்லா இருக்குண்டி. சரிம்மா, நீ போய் கிளம்பு. நான் காலையிலே குளிச்சுட்டேன், மறுபடியும் குளிக்கணும். ஆமாம், லேசாக மேலே மட்டும் ஊற்றிக்கிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, நீ தம்பியை நினச்சி இது பண்ணாத. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கே ஏன்டா போகணுன்னு வந்துருச்சு. நம்ம கடமை ஒரு தடவை எடுத்து விடுவோம், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் சரி நம்ம சொல்லத்தான் முடியும். என்ன பண்ணுறது? நீ மாறிட்டீலம்மா, அதே மாதிரி உன் தம்பியும் கண்டிப்பாக மாறுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, போய் கிளம்பி வாம்மா. நல்லா சேரீயாக கட்டிட்டு வா, போயிட்டு வரலாம். சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். கடவுளே, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. என்னோட பொண்ணா இது? எப்படி திமுறை, எப்படி பேசுவா? இப்போ எப்படி பேசுகிறா? புள்ள அழுதுட்டா. அழுதாலும் பரவாயில்ல, என் பொண்ணு மாறிட்டாலே அதுவே போதும். கடவுளே, நீங்கள் தப்பா என் பொண்ணுக்கு நல்ல வழியை காட்டணும். இதே மாதிரி அந்த பயலும் மாறிட்டானா அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு என்ன இருக்குது? எல்லாமே நினச்ச மாதிரி நடக்குது. கடவுளே, நீங்கள் தப்பா அந்த பையனுக்கு ஒரு நல்ல புத்திமதியை காட்டணும். சரி, போய் கோயிலுக்கு கிளம்புவோம். மனசு மாற மாட்டா, இருந்தாலும் போய் கிளம்புவோம். அப்புறம் டைம் ஆயிரும்ல. இன்னைக்கு என் பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்சதா வந்து செஞ்சு கொடுக்கணும். சுரேஷ் மாப்பிள்ளைக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவர் வந்த நேரம் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. நல்ல பையன், அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும் என் பிள்ளையோட.